ஆலயம் சரணாலயம் சரணாலயம் அருள் தரும் சரணாலயம் ஸ்ரீ மகாபெரியவா அருள் தரும் சரணாலயம் குரு பூஜையினால் வரவே அருளும் சரணாலயம் சரணாலயம் சரணாலயம். ஓம் கங் கணபதியே நமக. ஓம் நமோ பகவதே காஞ்சி காமகோடி சந்திரசேகரேந்திராய நமோ நமக. நான் உங்கள் விஜயா வெங்கடேசன். மகாபெரிவாளுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். சரணாலய சத்குருவாம் ஜிஆர் மாமாவுடைய பாதங்களுக்கு அனந்த கோடி வந்தனங்கள். இன்றைய காணொளியை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் சகோதரி திருமதி மைதிலி விஸ்வநாதன் அவர்கள். இவர் துபாயில் இருக்கக்கூடியவர். நான் மகாபெரிவா டிவோட்டிலாம் கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே ரொம்ப அழகாக சொல்கிறா. ஆனாலும் மகாபெரிவா சங்கல்பம் பண்ணிட்டார் இவருக்கு தன்னுடைய கிரேஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படின்றத. டிவோட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து எப்படி மகாபெரிவாளுடைய அந்த குரு பூஜை மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்து மகாபெரிவாள் மேலே ஈடுபாடு ஏற்பட்டு குரு பூஜை ஆரம்பித்தவுடன் எந்த சூழ்நிலையிலும் பெரியவாளை விடக்கூடாது அப்படின்னு இருக்க பிடிச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்றா. என்னன்னா, அந்த ஒரு பக்தி ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். டைட்டா பிடிச்சுக்கோங்க மகாபெரிவாளை. சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்க பிடிச்சிட்டு அவரை விடவே கூடாது. அதுதான் இந்த சகோதரி மூலமா நமக்கு மகாபெரிவா கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய மெசேஜ். அவர் கால இருக்கப்பட்டேண்டு நம்ம அவர் கொடுத்த இந்த குரு பூஜைன்ற அந்த துடுப்பு கையில் எடுத்துட்டோம்னா கட்டாயம் இந்த வாழ்க்கைன்ற ஒரு பெரிய கடலை நம்மளால் கடக்க முடியும். அதற்கு சகோதரனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். அவர் இருப்பது துபாய் அப்படின்னா கூட முழுக்க முழுக்க அந்த பூஜை ஆரம்பித்த உடனே அவரோட டெடிகேஷன், பக்தி, இது ஒன்னொன்னையும் அவரோட வார்த்தைகளில் நமக்கு தெரியுது. சகோதரி அனுபவித்த விஷயங்களை கேட்டோம்னா முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி படிக்கிற மாதிரியா, இப்படி கூட நடக்குமா, அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்குற மாதிரியா அந்த எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன நடக்க போகிறதோ, இவரோட வாழ்க்கையில் சுபமாக முடியணுமே அப்படின்னு நம்மளும் கூட சேர்ந்து மகாபெரிவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இவருடைய இந்த காணொலியில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம், மெசேஜ் என்னன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது மாமாவுடைய வார்த்தை, மகாபெரிவாளோட வார்த்தை தான். பல பேர் இதை அனுபவிச்சிருக்கா. ஆனால் இந்த காணொலியில் இந்த சகோதரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னைக்கோ நடக்க போகிறத முன்கூட்டியே மகாபெரிவா ஜிஆர் மாமா மூலமா இந்த சகோதரிக்கு எப்படி அறிவுறுத்தினார், அது உண்மையிலே நடந்ததா, எப்படி நடந்தது, மாமாவுடைய வாக்கு எப்படி உண்மையானது அப்படின்றத இந்த காணொலியில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சகோதரி சொல்ற ஒரு விஷயமும் அவ்வளோ ஒரு பக்தியோட வெளிப்பாடு. அவர் அந்த ப்ராசஸ்ல என்ன ப்ராசஸ்ன்றது நீங்க காணொலியை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய அந்த சக்ஸஸ் கிடைக்கணும் அந்த விஷயத்தில் அப்படின்றதுக்கோசரம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில், போஸ்ட் ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் மகா பெரியவாளே சாட்சாத் யாரோட ரூபத்திலேயா வந்து இவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்றத இவர் சொல்கிறார். எங்கே போனாலும் கையில் மகா பெரியவாளோட படம், அது ஒரு இன்ஸ்பிரேஷன். பெரியவா தான் ஒய்ஃப் ஹியர் வென் ஐ எம் ஹியர், அவர் இருக்கிறப்போ நமக்கு என்ன கவலை, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு இவரோடையே கூட பயணித்து மகா பெரியவா இவருக்கு சக்ஸஸை வாங்கி கொடுத்தாரா, எப்படி அனுகிரகம் பண்ணார். இவருடைய இந்த கதையை காணொலியை நம்ம கேட்ட உடனே எனக்கு அன்னைக்கு ஆஞ்சநேயர் சீதாதேவியை மீட்டெடுக்க எப்படி அசோகமடத்துல தேடி அலைஞ்சு லங்கை நகரை அடைந்து கடைசியில எப்படி சீதாதேவியை கண்டுபிடிச்சார் அப்படின்ற அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆஞ்சநேயரை விட்டா வேற யாரும் கிடையாது, அவரால் தான் போக முடியும் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனதாக டிசைட் பண்ணி ராமரோட ஆசீர்வாதத்தோட லங்கைக்கு கிளம்பினார் ஆஞ்சநேயர். அங்கு பல ராட்சசிகள், பல மலைகள் எல்லாவற்றையும் தாண்டி லங்கை நகருக்குள்ள நுழைஞ்சு முதல்ல கும்பகர்ணனை பார்த்தார்.
கும்பகர்ணனை பார்த்தவுடன் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஓ, இவர் தான் வந்து ராவணனோட தம்பியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு, ஓ கட்டாயம் அவனாதான் இருக்கக்கூடும், நல்ல வேளை இவனை தூங்குறப்ப பார்த்தேனே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறார். அடுத்தது பார்த்தா இந்திரஜித்தை பார்க்கிறார், விபீஷணனை பார்க்கிறார். இவ்வளவு ஒரு நல்ல ஆத்மா, இந்த இடத்துல இப்படி ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு அவரையும் வணங்கிட்டு, அதன் பிறகு ஒரு இடமா தேடிண்டு ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரார். அங்க அருகில் படுத்திருப்பவளை பார்த்து ஒரு க்ஷணம் மனசுல நினைக்கிறார், இவர் தான் சீதா தேவியா இருக்குமோ. வாழை தட்டிக்கிண்டு ஒரே சந்தோஷத்துல, இவர் தான் சீதா தேவி, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம ஒரே குதிச்சுண்டு ஒரு ஆர்ப்பரிச்சுண்டு கண்டு கொண்டேன் சீதைன்னு இவர் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறார். அடுத்த ஒரு க்ஷணத்துல என்ன ஒரு அபராதம் பண்ணிட்டேன், மனசாலையும் இப்படி நினைக்கலாமா, என்னுடைய சீதா தேவி என்னுடைய தாயான ஜானகி மாதா இப்படி அந்நியரோட படுக்கையில படுத்துட்டு இருப்பாளா, தப்பு, இந்த மாதிரி நான் நினைச்சதே தப்பு அப்படின்னு ஒரு க்ஷணம் நகர்ந்து அந்த இடத்த விட்டு வந்துட்டு, என்னுடைய புத்தியினாலையும் என்னுடைய சாதுரியத்தினாலையும் பலத்தினாலையும் தான் நான் இங்க வந்தேன்னு என்னை அறியாம ஒரு இருமாப்பு வந்துடுத்தே. பெருமாளே, ராமா, லக்ஷ்மணா, ஜானகி மாதா, உங்க எல்லாருக்கும் சரணம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாதமே சரணம் அப்படின்னு அவரை இருக்க பற்றிண்டு அந்த ஒரு க்ஷணம் நினைச்சதுனால உடனே சீதா தேவி இருக்கக்கூடிய அசோகவனத்தை ராமபிரான் காட்டி கொடுத்தார். அப்புறம் நடந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆஞ்சநேயருடைய பக்தி, அவருடைய டெடிகேஷன், அவருடைய அந்த ஒரு பவ்யம், அதுதான் இந்த சகோதரியுடைய காணொலியை பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்தது. எங்க போனாலும் ராமா 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 ராமான்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு எப்படி வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி இந்த சகோதரி பெரியவா இருக்கா பார்த்துப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு நாளைக்கு என்ன நடக்க போறது எனக்கு கவலை இல்லை, ஏன்னா பெரியவா இருக்கா, என் கையில பெரியவா இருக்கா அப்படின்னு அந்த போட்டோவை விடாம இருக்க பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் அந்த பெரியவாளையே வச்சுட்டு இவருடைய காரியம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்றத இனி காணொலியை தொடர்ந்து பார்த்து தெரிந்துக்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட பேர் மைத்ரி. நான் என்னோட குரு பூஜை எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கப்பேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோடான கோடி நமஸ்காரம் டு ஜிஆர் மாமா. நான் வந்து மகாபெரிவாளோட டிவோட்டிலாம் இல்லை. படம் இருக்கும், பெரியவா படம் இருக்கும், எல்லா சுவாமி படமும் இருக்கும். நம்ம நார்மல் விளக்கேற்றி பூஜை பண்ணுறதோட சரி. 2017 ஐ ஸ்டார்டட் வாட்சிங் பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸஸ், எல்லா யூடியூப் சேனலில் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ், புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் ஐ கேம் அக்ராஸ் குரு பூஜா எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த சேனலை. அப்போ அது பார்க்குறச்ச எனக்கும் வந்து நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கேட்குறச்ச வந்து இப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் நடக்குமான்ற ஒரு ஆச்சரியம் இருந்தது. எல்லாருமே வந்து ஜிஆர் மாமாவை பற்றி பேசுகிறச்ச எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், அப்படி என்னடா சொல்கிறா ஜிஆர் மாமா பற்றி அப்படின்றது. ஐ ஆல்சோ ஹேட் ஒரு டிசைர் இருந்தது, நம்மளும் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்றது. அப்போ வந்து மாமாவுக்கு ஒரு வெட்னஸ்டே வந்து மெயில் பண்ணினேன், இந்த மாதிரி கேன் ஐ ஆல்சோ டூ த பூஜா அப்படின்ட்டு என்னோடய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். நெக்ஸ்ட் டே என்னோட ரெகுலர் பூஜை முடிச்சுட்டு நான் ஐ வாஸ் செக்கிங் மை மெயில்ஸ். அப்போ பார்த்தா பெரியவா ஹஸ் கிராண்டட் யூ பர்மிஷன் டு டூ த பூஜா அப்படின்னு. ஐ வாஸ் ஸோ மச் த்ரில்ட் அண்ட் எக்ஸைட்டட் டு டூ த பூஜா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாலோயிங் தேர்ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னோட நோன் சர்க்கிளில் யாருமே அந்த குரு பூஜை பண்ணியிருக்கல. ஸோ ஐ டென்ட் ஹாவ் எனி ஐடியா யாரை கேட்குறது. அந்த பிடிஎஃப்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்ததோ ஐ ஃபாலோ தட். அண்ட் அந்த பூஜையை முடிச்சுட்டு ஐ வாஸ் ஆல்சோ லைக் எனி அதர் பர்சன் நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன், என்னடா பெரியவா நம்ம பூஜையை ஏற்றுருக்காளா இல்லையான்ற ஒரு இது இருந்தது. இப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு மாமாக்கும் ஜிஆர் மாமாக்கும் நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் குரு பூஜை நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு டக்குனு அந்த சேம் ஈவினிங் என்னமோ தோணித்து, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டிவோட்டி ஆஃப் மகாபெரிவா. ஆனால் அவளை நான் பார்த்ததும் கிடையாது, அவகிட்ட பேசினதும் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஹேட் ஹர் கான்டாக்ட். அவளுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணி டு யூ ஹேவ் எனி மகாபெரிவா புக்ஸ் அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து மகாபெரிவா புக்ஸா என்ன திடீர்னு அப்படின்னா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் எனக்கு கேட்கணும்னு தோணித்து அப்படின்னோடனே, ஓகே நீ ஒன்று பண்ண, என்னோட ஆற்றுக்கு வா அப்படின்னு சொன்னேன். என்னடா அது வீட்டுக்கு கூப்பிட்றாளே அப்படின்ட்டு வி ஆல் வெண்ட். நானும் என் குழந்தைலாம் போனோம். அப்போது போனால் இம்மீடியட்டாக ஷீ செட், உன்னோட ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆன்சர் ஆக போகிறது, பெரியவா ஆஸ்கிங் மீ டு டெல் யூ தட். எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸ், என்னடா அது நம்ம வந்து குரு பூஜை பண்ணுறோன்றதுலாம் சொல்லக்கூட இல்லையே, பட் ஷீ இஸ் டெல்லிங் மீ திஸ்ன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷீ இன்வைட்டட் ஹோம். அதுக்கப்புறம் அவள் வந்து தி கேவஸ் மகாபெரிவாளோட மடத்துலேருந்து வந்த விபூதி குங்குமம் பிரசாதம் அண்ட் த சேம் டே. தட் வாஸ் டூ மச் ஃபார் மீ. அன்றைக்கி வந்து அதை விட பெரிய அக்னாலஜ்மெண்ட் என்ன
ஓணும் நம்மளுக்கு. ஏன்னா துபாயில் வந்து எங்கே இந்த மடத்துலேருந்து ஹவு வில் ஐ கெட் பெரியவாளோட பிரசாதம் சேம் டே, அது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது அண்ட் ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஐ வாஸ் ஸோ தேங்க்ஃபுல் டு பெரியவா. ரொம்ப அந்த தட் மீட் வாஸ் ஒரு 1.5 hours அது போயிட்டே இருந்தது. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஐ கேம் பேக் ஹோம். பெரிய நமஸ்காரம் பண்ணேன் பெரியவாளுக்கு, தட் யூ ஹவ் அக்னாலேஜ் மை குரு பூஜா அப்படின்றதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து I have 2 boys. எனக்கு அந்த 9 weeks முடியறதுக்குள்ளேயே வந்து ஐ கன்சீவ்ட் மை third child. எல்லாருக்கும் இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறேன். அப்போ வந்து ஓகே ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த மாதிரி ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு தான் வந்து டெலிவரி டேட்டு. அப்போது என்னடா அப்போ ஆகஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. இங்கே யூஏஇயில் வந்து வி ஹேவ் வெக்கேஷன் ஒன்லி இன் ஜூலை ஆகஸ்ட். வெரி லாங் வெக்கேஷன் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் தான். வி யூஸ்வலி கோ தட் டைம். அந்த ஆகஸ்ட்டில் டெலிவரி வர்றதுனால வி கேனாட் ட்ராவல் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து மார்ச்சில் வி வில் ஹேவ் 15 days ஹாலிடேஸ். ஸோ அந்த மார்ச்சில் நம்ம வந்து வி வில் கோ அண்ட் கம் பேக் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறச்ச ஷி செட் எஸ் யூ கேன் கோ ஹெட், நீ இப்போ ஏர்லி ப்ரெக்னன்சி தானே, ஸோ யூ கேன் ப்ரொசீட், யூ கேன் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைகள் எல்லாருமே ஒன்றா போகிறோம். இங்கே 1 week, அம்மாத்தில் 1 week அண்ட் மாமியாரத்தில் 1 weekன்ற மாதிரி 2 weeks தான் லீவு. போயிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்காக போயிருந்தோம். என்னோடய ஆத்துக்கு வந்து என் அம்மாத்தில் விட்டுட்டு ஹி கேம் பேக் டு துபாய். இன்னும் ஒரு வீக் கழித்து வந்து எங்களை கூட்டின்னு போகிற மாதிரி பிளான். அப்போ தான் ஆக்சுவலாக வந்து இது ஆரம்பிச்சிது, லாக்டவுன் ஆரம்பிச்சிடுது. ஸோ மை ஹஸ்பண்ட் வாஸ் இன் துபாய், நானும் என் குழந்தைகளும் வந்து இந்தியாவில் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே லாக்டவுன் வந்து எல்லாருக்குமே வந்து புதுசாக இருந்தது இல்லையா. இப்போ ஒரு நாள் லாக்டவுன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது April 14th ஆச்சு. அப்புறம் April 14th எவ்ரி மந்த் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அந்த அன்சர்டனிட்டி எங்களுக்கு வந்து ஆகிட்டே இருந்தது. எப்போ நம்ம ஊருக்கு போகிறோமா இல்லையா. நானும் அப்போ தான் அந்த 3rd month ப்ரெக்னென்சியில் போனது. எனக்கு 4 ஆகிட்டே இருந்தது. என்னோடய கம்ப்ளீட் ப்ரெக்னென்சியே அங்கே தான் ஆகிடும் போல் இருக்குது. த்ரூ அவுட் என்னோடய டெலிவரியே அங்கே தான் ஆகும் போல் இருக்குன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் இருந்தது. கோயிங் போகிற லாக்டவுன் போகிற போக்க பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருந்தது. நம்ம போகிறோமா ஊருக்கு இல்லையா, ஏப்ரலுக்குள்ளே போயிடுவாங்க. பிகாஸ் இங்கேயும் வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த ரெசிடென்சி இஷ்யூஸ்லாம் இருந்தது. எங்களுக்கு ரெசிடென்சி விசா ஸ்டேட்டஸ்லாம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தது. இன்பிட்வீன் என்னோடய இதில் வந்து ஏப்ரல்லையே ஸ்கூல் ஆரம்பிச்சுடுது என்னோடய பசங்களுக்கு, ஆன்லைன் ஸ்கூலு. ஸோ ஹேட் டு சிட் வித் தெம். என்னோடய பேரண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக தேவர் சப்போர்ட்டிவ். என்னோடய அப்பா தான் யூஸ் டு கோ அவுட் அண்ட் கெட் ஆல் த திங்ஸ் ஃபார் த ஹவுஸ் அண்ட் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வேண்டிய சாமானெல்லாம். அண்ட் மை மதர் வாஸ் அட் ஹோம் ஃபீடிங் கிட்ஸ். அவளோட இது பார்க்குறதுக்கு ஐ யூஸ் டு சிட் வித் தெம் ஃபார் த ஸ்கூல். அந்த ஃபுல் டே ஐ ஹேட் டு சிட் வித் தெம் ஃபார் த ஸ்கூல். ஆன்லைன் ஸ்கூல் எல்லாமே ப்ராப்பராக நடந்துகிட்டு இருந்தது. வேறு வழி இல்லை. ஆனால் இந்த அன்சர்டனிட்டி வாஸ் கோயிங் ஆன். நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்ட்டு 1 fine day we decided ஓகே ஃப்ளைட்டும் கிடையாது, நம்ம எதுக்கு வரி பண்ணிக்கணும், we will continue doing checkups here and டெலிவரியும் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்சோ நாட் ஏபிள் டு கம் இங்கே இந்தியாவுக்கு. அப்போ அவ்வளோதான், இங்கே டிசைட் பண்ணியாச்சு இங்கே தான் வந்து டெலிவரி பார்க்க போகிறது அப்படின்றது. என்னோடய பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோடய சின்ன பையனுக்கு வந்து ஜூன் மாதம் அவனோட பாஸ்போர்ட் முடியறது. ஸோ வி அப்ளைட் ஃபார் பாஸ்போர்ட். அவனோட ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளேயே வந்து வி அப்ளைட் ஃபார் அ பாஸ்போர்ட். அங்கே சென்னைக்கு போய் ஐ லிவ் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ சென்னையில் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் 3 days பாஸ்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நானும் என் சின்ன பையன் மட்டும் போய் இது அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு வி கேம் பேக். இந்த பாஸ்லாம் வாங்குறது இட் வாஸ் அ பிக் ஹெட்டேக். பட் அதுவும் வந்து நல்லபடியாக நடந்தது. அப்போது அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டோம். 3 days வரும் அப்படின்னோன்னா வரவே இல்லை. 3 days ஆச்சு, வரவே இல்லை. 1 week ஆச்சு, வரவே இல்லை. ஐ எம் காண்டாக்டிங் மை டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தா ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் தான் வந்ததே தவிர இட் இஸ் கான் ஃபார் வெரிஃபிகேஷன். என்னோடய டிஸ்ட்ரிக்ட் அந்த லோக்கல் வெரிஃபிகேஷன் நடந்து முடிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்க வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன், தட் வாஸ் நாட் ஹேப்பனிங். ஆனால் ரீசன் தெரியவே இல்லை. வை தட் வாஸ் நாட் ஹேப்பனிங்கிற ரீசன் தெரியவே இல்லை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆரம்பிச்சது. வை தட் இஸ் நாட் ஹேப்பனிங்
அட்லீஸ்ட் நீ ட்ராவல் பண்ண போகிறியோ இல்லையோ யூ ஹாவ் டு கீப் யுவர் பாஸ்போர்ட் ரெடின்ற மாதிரி தான் ஐ காட் டு நோ. ஏன்னா என்ன ஆகுன்றது தெரியாது. அட்லீஸ்ட் பாஸ்போர்ட் ரெடியாக இருந்ததா ஜஸ்ட் இன் கேஸ் இவ ஃப்ளைட்ஸ் அலோவ் பண்ணானா between both the countries then we might be able to fly. அதுக்காக பட் we have to keep that ready இல்லையா. பண்ணால் வரவே இல்லை. தட்ஸ் வென் எனக்கு வந்து ஜிஆர் மாமாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஆனால் கிடைக்காது லைனு. அப்போ தான் நான் வந்து சொல்கிறேன், மாமா இந்த மாதிரி வந்து நான் வந்திருக்கேன் இங்கே, ஐ எம் ஹெல்ட் அப் ஹியர் வித் மை கிட்ஸ், இந்த மாதிரி மாசமாகவும் இருக்கேன் அப்படி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் திங் ஹீ டோல்ட் வாஸ், எனக்கு லைனே கிடைக்காது. முதல்ல லைன் கிடச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், யூ ஒன்ட் பிலீவ். அவர் சொல்கிறார், கவலைப்படாதம்மா, உனக்கு காமாட்சி துபாயில் தான் பிறப்பா. இப்போ ஏன்னா அவர் வந்து அவர் வாயால் காமாட்சின்னு வந்தது ஸோ குட். ஏன்னா இப்போ நோபடி எக்ஸ்பெக்டட். கவலையே படாத, நீ வந்து டெலிவரி அவனுக்கு அங்கே தான் நடக்கும், நீ கவலைப்படாத, நீ அங்கே தான் போவ, துபாயில் தான் உனக்கு டெலிவரி நடக்கும், கவலைப்படாதமா. திஸ் வாஸ் த ஒன்லி திங் ஹி வாஸ் டெல்லிங். எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்து till when I reached Dubai அவருக்கு காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எவ்ரி சிங்கிள் டைம் காண்டாக்ட் பண்ணும் போதும் ஸோ பொலைட். எவ்ரி சிங்கிள் டைம் அதாவது லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடச்சிது அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் பேசுவார் அவர். ரொம்ப நம்ம வந்து அவ்வளோ டென்ஷனோட, மாமா இந்த மாதிரி இருக்குது தெரியுமா, அப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல, இங்கே ஆஃபீஸ் போனால் இப்படி சொல்கிறா, அங்கே ஆஃபீஸ் போனால் அப்படி சொல்கிறான்ற போது ஹில் பி ஸோ பொலைட் இன் ரெஸ்பாண்டிங். கவலைப்படாதவா, பெரியவா உன்னோட இருக்கா, உனக்கு பாஸ்போர்ட் கிடச்சிடும், நீ வந்து கண்டிப்பாக நீயும் குழந்தையும் துபாய் கிளம்பிடுவீங்கோ, கவலைப்படாத. தட் வாஸ் த ஒன்லி வேர்ட் ஹி யூஸ் டு டெல். அது பெரிய பூஸ்டாக இருக்கும். என்னமோ பெரியவாலே நம்மக்கிட்ட வந்து கவலைப்படாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்பிட்வீன் நானும் என்னோட குரு பூஜையோட அந்த அதையும் நான் அங்கே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குரு பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கும் 4 ஆகிட்டே இருந்தது ப்ரெக்னென்சியில். மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஓல்ட். அவளுக்கு வெளில வந்து எனக்கு ஐ மேட் ஷுர் தே ஆர் சேஃப் அட் ஹோம். நானும் என் சின்ன பையனை மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட் விஷயத்துக்கு பயின்று இருந்தோம். பெரியவன் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இந்த கிளாஸ் நடக்கிறச்சியே தான் ஆல் திஸ் வேர் ஹேப்பனிங். ஏப்ரல் மேல வந்து இங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். ஆன்லைன் ஸ்கூல்ஸ் வேர் கோயிங் on. ஸோ அப்போ பார்த்தா மை அப்பா யூஸ் டு கோ அவுட் இல்லையா, நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கோ இல்லை வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வேண்டிய சாமான் வாங்கிக்கிறதுக்கோ. ஐ யூஸ் டு கோ டு இந்த செக் பண்ணுறதுக்கு, என்னடா பாஸ்போர்ட் வரவே இல்லையே, நம்மளுக்கு பாஸ்போர்ட் வரலையே, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், யாரை கேட்டால் தெரியும் அப்படின்றது. அப்புறம் சரி ஓகே வரும்போது வரட்டும்ன்ற மாதிரி, அப்போ வரும்போது வரட்டும் அப்படின்ற மாதிரி வி ஃபெல்ட். பார்த்தா திடீர்னு ஜூலை 9th ஜூலை 26th வரைக்கும் there is going to be flight between இந்தியா அண்ட் துபாய். அந்த பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் we are going to stopன்ற மாதிரி. நமக்கு இது ஃப்ளைட் இருந்ததுன்னா, கையில் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா நம்ம போயிருக்கலாமே அப்படின்றது இருந்தது. பிலீவ் இட் ஆர் நாட், அந்த ஜூலை 9th அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஜூலை 10th டக்குன்னு இப்போ என்ன, we didn't have any direction, we didn't know why that was not happening. என்னோட டிஸ்ட்ரிக்டில் கேட்டால் they said there has to be one dongle. அந்த dongle வந்து டெல்லியிலேருந்து வந்தால் தான் we'll be able to process your passport. இது உனக்கு மட்டும் கிடையாது, there are 500 applications pending for this. ஸோ அந்த டாங்கிள்ன்ற விஷயம் மூலமாக கிடச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் 500 people அவளுக்கும் பாஸ்போர்ட் கிடச்சிடும்னு சொல்கிறா. பட் அந்த டாங்கிள்ன்ற விஷயம் ஏன் வந்து அது பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன், மார்ச்சில் லாக்டவுன் ஆனதுனால இட் இஸ் ஸ்டக் இன் டெல்லி. யார் ஹூ இஸ் கோயிங் டு ப்ராசஸ், அவள் மெயில் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கா, வை டாங்கிள் இஸ் நாட் ரீச்ட் ஆர் டிஸ்ட்ரிக்ட்டு. பட் தேவர் ஹெல்ப்லெஸ், தேவர் க்ளூலெஸ், எப்படி அது கிடைக்க போகிறதுன்ட்டு. நான் வந்து பெரியவா கிட்ட வேண்டிக்கிறேன், பெரியவா தஸ் பிக் கயோஸ் இங்கே, எனக்கு எந்த வழியில் போகிறதுன்றது எனக்கு தெரியவே இல்லை, யூ ப்ளீஸ் கைடஸ், எனக்கு வேறு வழியே தெரியல, யூ ஹாவ் டு ஷோ மீ அ வே, எப்படி போனால் என்ன நடக்கும்ன்றதே புரியவே இல்லை, வி டோன்ட் நோ எனி ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆல்சோ, எப்படி நடக்க போகிறதுன்றது தெரியல. என்னோடய டிஸ்ட்ரிக்டை நான் வந்து நேராக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அங்கே போய் ஐம் டெல்லிங் மை சிச்சுவேஷன், திஸ் இஸ் வாட் இட் இஸ், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. யூ ஒன்ட் பிலீவ், எல்லாருமே வந்து காட் சென்ட் பர்சன்ஸ் தான். அந்த டைமில் எனக்கு கிடச்ச எல்லாருமே வந்து பெரியவா அமிச்ச ஆளுங்க தான், ஐ வுட் சே. ஸோ அவர் வந்து சொல்கிறார், கவலைப்படாதம்மா, நீ கிளம்பிடுவே, ஐல் மேக் ஷூர் யூ கெட் யுவர் பாஸ்போர்ட் இன் ஹேண்ட், யூ கேன் ட்ராவல் பேக் டு துபாய், கவலைப்படாத, யூ மென்ஷன் ஆல் யுவர் இது என்னென்ன சிச்சுவேஷன். என்னோடய ப்ரெக்னன்சி வந்து 36 weeks வரைக்கும் தான் ஐ கேன் ட்ராவல் பேக் டு துபாய்.
அதுக்கு மீறி போனால் என்னால் பண்ண முடியாது ஒன்று. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னோடதும் என்னோட பெரிய பையனோட ரெசிடென்சி வீசாவும் வந்து முடிஞ்சிடும். ஆஃப்டர் விச் தே கேனாட் எக்ஸ்டெண்ட் டில் டிசம்பர். அது ஒன்று இருந்தது. அண்ட் தேர்ட் திங் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கேனாட் ட்ராவல் பேக் டு இந்தியா. இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து இல்லாததுனால 3 ஃப்ளைட்டு புக் பண்ணி 3மே கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ மென்ஷன் பண்ண தட் யூ கேனாட் ட்ராவல் பியாண்ட் திஸ் வீக்ஸ் தீஸ் மெனி வீக்ஸ், சின்ன பசங்க இருக்கா அப்படின்றதெல்லாம் நீ சொல்லு. உன்னோட மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக தே மைட் கன்சிடர். ஓகே, நம்ம வந்து லெட்டர் எழுதி கொடுக்குறோம், அந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு கொடுக்குறோம். நம்ம இந்த லெட்டர்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு ஐம் டெல்லிங் ஆல் மை சிச்சுவேஷன். அவள் வந்து ஓகேம்மா டோன்ட் வரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. டெய்லியும் யூஸ் டு விசிட் போலீஸ் ஸ்டேஷன், அந்த எஸ்பி ஆஃபீஸை பார்ப்பேன், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போவேன். என்னவோ ஒரு தைரியம், என்னவோ ஒரு பெரியவா கொடுத்த தைரியம்னு தான் சொல்லணும். நாங்கள் போய் பார்த்துட்டுருப்போம். அப்போ வந்து சரி வருமா வராதா இப்போ தெரியல. அங்கே இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கவாலாம் என்ன சொன்னா, ஓகே யூ கோ டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இன் பர்சன் அண்ட் டெல் யுவர் சிச்சுவேஷன் அண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் தெம் டு கிவ் பாஸ்போர்ட் இன் ஹேண்ட். நான் வந்து ஐயோ பாஸ்போர்ட்லாம் கையில் கொடுப்பாளா என்னென்னா, யூ கேன் டெல் தட் யுவர் மெடிக்கல் கண்டிஷன் அங்கே தான் உனக்கு பண்ணிக்க முடியுன்றதை நீ மென்ஷன் பண்ண. யூ டெல் திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ், தே மைட் கன்சிடர் அப்படின்னு சொன்னான். நான் பெரியவா படம் நான் ஜிஆர் மாமாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். மாமா நீ கவலைப்படாதமா, பெரியவா உன்னோட தான் இருக்கா. ரொம்ப ஈஸியாக சொல்வா, அது நம்பவே ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. எல்லோரும் இந்த குரு பூஜா எக்ஸ்பீரியன்ஸஸில் ஜிஆர் மாமாவை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். பட் பிலீவ் இட் ஆர் நாட், நீங்கள் பேசி பார்த்தா தான் யூ வில் நோ ஹவு கைண்ட் அண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பூஸ்ட் பண்ணோன்றது அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் வந்து எனக்கு அவர் சொல்லிகிட்டே இருப்பார், கவலைப்படாதம்மா நீ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போ, கேட்டுப்பார், தே வில் ஹானர், அவள் அக்னாலேஜ் பண்ணுவா உடனே அப்படி. போகிறேன். இப்போ பெரியவா படம் எடுத்துகிட்டு போகிறேன். நானும் என் சின்ன பையனும் கிளம்பி சென்னை போகிறோம். போனால் நோபடி இஸ் அலவிங் அஸ் ஈவன் இன்சைட். கிடையாது, உன்னை யார் இங்கே வர சொன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸே இட்ஸ் நாட் ஃபங்க்ஷனிங், தென் எப்படி உன்னால் நீ வந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யுவர் பாஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி. நான் ஐம் டெல்லிங் ஆல் த சிச்சுவேஷன், ஐ எம் கிவிங் த லெட்டர். அவள் வந்து சப்மிட் பண்ணிட்டா, உள்ள அஃபிஷியல்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டா. அண்ட் தேர் டெல்லிங் மீ கிளம்பு உனக்கு வந்து பாஸ்போர்ட் வரப்போகிறது, 3 நாளில் வந்துடும், நீ கிளம்பு அப்படின்றா. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி, எந்த அஷூரன்ஸுமே எனக்கு கிடைக்கவே இல்லை, வருமா வராதான்றது அஷூரன்ஸே இல்லை. மீன்வைல் என் ஆத்துக்கார் வந்து ஜூலை 22 எனக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கார் துபாய் வர்றதுக்காக. ஒரு 3 o'clock flight 22nd. அப்படியே ரெஸ்பான்ஸே இல்லை அங்கே. ஏன்னா இந்த லாக்டவுனால் எல்லா ஆஃபீஸுமே வந்து அவ்வளோ இட் வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங், மேன் பவர் இல்லை, அண்டு டைம் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது, பப்ளிக் அலோவ் பண்ணவே இல்லை ஆஃபீஸ் உள்ள. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட். நானும் என் சின்ன பையனும் வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே நிறைய பேரும் வரா, அவளெல்லாம் திட்டி அனுப்புகிறா. கிடையாது, உங்களை யார் இங்கே வர சொன்னா, அவ்வளோதான், திஸ் இஸ் வாட் இட் இஸ், வி கான்ட் ஹெல்ப் அபவுட் இட்ன்ற மாதிரி அனுப்பிடுறா. ஆனால் நான் வந்து பெரியவா படத்தை வச்சுட்டு கண்டிப்பாக ஹீ வில் நாட் லெட் அஸ் கோ வித்தவுட் எனி அஷூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உட்காண்டே இருந்தேன். இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். நான் இப்போ சொல்கிறது மேபி ஈஸியாக இருக்கலாம். இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிறதுக்கு. உங்களுக்கு யார் இங்கே வந்து உங்களுக்கு எங்கே ஃப்ளைட் இருக்குது நீங்கள் போகிறதுக்கு, வயா யூ வேணும் இப்போ கம்மிங் ஹியர்ன்ற மாதிரிலாம் கேட்டால். பட் ஐ வாஸ் ஸோ கம்மிங், எதாவது நம்மளுக்கு வந்து பெரியவா அஷூரன்ஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து we will goன்ற மாதிரி ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக பெரியவா நம்மளை விட்டுற மாட்டா, ஹீ இஸ் கோயிங் டு கிவ் அஸ் அ சொல்யூஷன்ன்ற மாதிரி ஐ வாஸ் வெயிட்டிங். ஹோல் டே வெயிட் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து யூ கான்ட் டூ எனி திங். அங்கே நான் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எனக்கு தேவர் 2 people who were trying to help me. சிச்சுவேஷனை வந்து ப்ளீஸ் கேளுங்க அப்படின்ற மாதிரி they were trying to explain it to their higher officials, but nothing was happening. அவ்வளோதான், எனக்கும் வந்து டைம் முடிஞ்சு போயிடுது. ஸோ ஐ கேம் டவுன், கிளம்பலாம் என்னோட ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். அப்போ நான் இன்னொரு வாட்டி ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். பார்த்தா வந்து யோர் பாஸ்போர்ட் ஹஸ் கான் ஃபார் பிரிண்டிங்னு வந்தது. ரொம்ப இப்போ ஆச்சரியமாக, இப்போ இதை விட இன்னும் ஓணும் நம்மளுக்கு, ஹஸ் கான் ஃபார் பிரிண்டிங் அப்படின்னும் போது இட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் 3 days வரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு 22nd எனக்கு வந்து ஃப்ளைட்டு. It has to come either on 21st or 22nd early morning வந்ததுன்னா கூட இட்ஸ் ஃபைன். 21st வரல, இல்லைனா 22nd வரலாம். சரி வந்தாச்சு. அப்புறம்
gone for printingனா அவள் ப்ராசஸ் ஜென்ரலாக படித்து பார்த்தோன்னா gone for printingனா it will take 3 to 4 days also to come to your district. ஐயோ 4 days ஆகிடுச்சுன்னா 22nd ஃப்ளைட் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமே அப்படின்னு. அப்போ நான் ஓகே ஆஃபீஸ் முடிச்சுட்டு நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கேன். ஐ எம் ரிசீவிங் அ கால், ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த காலை. திருப்பியும் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா there was one guy who speaking, கவலையே படாதீங்க, உன்னோட பாஸ்போர்ட்டை உன்னோட சன்னோட பாஸ்போர்ட்டை நான் வந்து எப்படியானா ஐ மேக் ஷூர் ஐ டிஸ்பேட்ச் இட் டுடே அப்படின்னு. எனக்கு எப்படின்னா ஹீ நெவர் டோல்ட் ஹிஸ் நேம், யாருன்னு சொல்லலை, அவள் பேரும் சொல்லலை. ஹி ஜஸ்ட் டோல்டு கவலைப்படாத உன்னோட குழந்தையோட பாஸ்போர்ட்டை நான் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ வில் கெட் இட் லேட்டஸ்ட் பை ஒன் ஃபுல் டே ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட் டே உனக்கு கிடச்சிடும். யூ கேன் ஃப்ளை ஆன் 22nd. நான் என்னோட டிக்கெட் காப்பீஸ், என் பசங்களோட டிக்கெட் காப்பீஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன். அவளுக்கு ப்ரூஃப் நான் வந்து அந்த ஆஃபீஸில் இல்லை என்னோட லெட்டரோட எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நான் அனுப்புகிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி அவள் சொல்கிறா கவலைப்படாத அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. யார் ஹூஸ் கோயிங் டு டெல் தட்? ஏன்னா நம்ம அவ்வளோ யாருமே அந்த ஆஃபீஸில் ரெஸ்பாண்டே பண்ணலை. ஆல் ஆஃப் அ சடன் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கவலையப்படாத, உனக்கு நான் இன்றைக்கி உன் குழந்தையோட பாஸ்போர்ட்டை நான் டிஸ்பேச் பண்ணிடுறேன், உனக்கு யூ கேன் ஃப்ளை ஆன் 22nd ஆஸ் பிளான்டுன்னு சொல்கிறான். ஏன்னா 22nd ஏன் ஐ எம் ஸோ பர்டிகுலர்னா, எனக்கு ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட ஈவன் ஆன் 24th if I fly என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ வில் பி என்ட்ரிங் மை 37th week ஆஃப் மை ப்ரெக்னென்சி. 36 weeks வரைக்கும் தான் யூ கேன் ட்ராவல் இன் ஏர்லைன்ஸ், இதில் எனி ஏர்லைன்ஸ். ஸோ என்னடா அது இப்படி சொல்கிறாளே, உனக்கு வந்துடும்னு சொல்கிறாளே. ஐ வாஸ் ஹாப்பி ஆல்சோ. அண்ட் அந்த ஆனால் வருமா இல்லையான்ற அந்த கன்ஃபியூஷனும் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் த்ரூஅவுட் ஆல் திஸ் ஜிஆர் மாமா கெப்ட் டெல்லிங், நீ கண்டிப்பாக நீ துபாய் போயிடுவேன், காமாட்சி அங்கே தான் பிறப்பா, காமாட்சி அங்கே தான் பிறப்பா. ஃபஸ்ட்டு காமாட்சின்னு சொன்னதே பெரிய விஷயம். அவர் தான் வந்து சொன்னது இப்போ காமாட்சி வந்து பிறக்க போகிறான். இப்போ ஸோ த்ரில்ட். ஏன்னா நான் பெரியவா கிட்ட நினச்சிட்டே இருப்பேன், ஐயோ பெரியவா நீங்கள் காமாட்சி ரூபமாக வந்து எனக்கு பிறக்கணுமே அப்படின்றது. ஐ யூஸ் டு திங்க் அபவுட் இட் டியூரிங் மை குரு பூஜை. அது பார்த்தா அவர் வந்து காமாட்சி டக்குன்னு எடுத்தவொடனே, மாமா இந்த மாதிரி காசு நீ காமாட்சின்னு பேர் வச்சு தானே கூப்பிட்டுருக்க, கண்டிப்பாக காமாட்சி வந்து துபாயில் தான் பிறப்பேன், கண்டிப்பாக உனக்கு காமாட்சி தான் பிறப்பான்றது ஹி யூஸ் டு டெல். அப்போது இந்த இதுலேயும் ஹி வாஸ் வெரி ஷுவர், பெரியவா இருக்காமா உன்னோட, நீ வந்து துபாய் கிளம்பி போயிடுவேம்மா, கவலையே படாதம்மா அப்படின்றது ஹி யூஸ் டு டெல். நான் இந்த ஃபோன் காலும் எனக்கு வந்தது. வந்து ஐ வாஸ் ஓகே அவ்வளோதான், நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சரி. அவள் வந்து சொன்னால் நாங்கள் கொரியர் தான் பண்ண முடியும், கையிலலாம் கொடுக்க முடியாது. யூ வில் பி கெட்டிங் இட் நடந்தர். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகலாம், சென்னையாக இருந்தால் சேம் டே அடுத்த நாளே வர்றதுக்கு எங்களுக்கு சொல்ல முடியும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னா 1 day கூட ஆகலாம். அப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால இந்த எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அந்த வண்டிலாம் வந்து இட் வாஸ் ஆல் ரெஸ்ட்ரிக்டட். எந்த பேக்கேஜ் எங்கே வரும், எப்போ கொரியர் பண்ணுவான்றதுலாம் தேர் வாஸ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேர். எத்தனை பேக் எடுக்கணும் ஒரு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்குன்றதுலாம். ஆனால் தட் பர்சன் கேம் மீ அன் அஷூரன்ஸ், பேர் சொல்லலை, யாருன்னும் சொல்லலை, ஜஸ்ட் கேம் மீ அன் அஷூரன்ஸ், கவலைப்படாத உன்னோட குழந்தையோட பாஸ்போர்ட் வந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஓகே நம்ம 22nd ஆஸ் பிளான்ட். அதாவது கொரியர் பார்த்துட்டே இரு, நீ ட்ராக் பண்ணிகிட்டே இரு, ட்ராக் யோர் ஸ்டேட்டஸ். அப்புறம் அடுத்த நாள் நான் அந்த டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் மறுநாள் வந்து எனக்கு 11 o'clock ஸ்டேட்டஸ் வருது, உனக்கு வந்து கொரியர் பண்ணியாச்சு, யூ செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் இந்த கொரியர், நீ ட்ராக் பண்ணிகிட்டே இரு. ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இதுவே ஆலை, ஸ்டில் இன் திஸ் பிளேஸ்ன்னு தான் வருது. சரி ஓகே நம்ம வந்து 22nd மார்னிங் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்க்கலாம். மை ஃபாதர் இஸ் ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர். இசட் நம்ம போஸ்ட் மேனுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், வில் கோ டு த ஆஃபீஸ், வில் செக் தேர் வாட்ஸ் ஹேப்பனிங். நம்மளுக்கு அந்த பேக் வந்துடும், தென் வி கேன் சி வாட் வி கேன் டூ அபவுட் இட், பார்க்கலாம் அப்படி. அப்போ போனால் எல்லாமே நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு, ஹோப்பிங் தட் வி வில் ரிசீவ் அ பாஸ்போர்ட் வந்துடும் கையில். அன்றைக்கே 3 o'clock ஃப்ளைட் எனக்கு. ஸோ என்னோடய இடத்துலேருந்து ஐ கேன் ட்ராவல் டு சென்னை அண்ட் டேக் மை 3 o'clock ஃப்ளைட். போனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் என் குழந்தையோட பாஸ்போர்ட் வரலை. அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் பண்ணோன்னா வி ஹேட் டு ஹாவ் கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ, நெகட்டிவ் ரிப்போர்ட் ஆல்சோ. என் 3 பசங்களுக்கும் முன்னாடி நாள் எடுத்தது, அந்த ரிப்போர்ட்டும் வரல. பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வித் த ஹாஸ்பிட்டல், தே வர் நாட் ஏபிள் டு கிவ் அஸ் த ரிப்போர்ட் இன் ஹேண்ட். எஸ்எம்எஸும் வரல, ஃபிசிக்கலாகவும் தே வர் நாட் ஏபிள் டு மேக் எனி காப்பி.
என்னடா இது பாஸ்போர்ட்டும் வரல, இதுவும் வரல. வி கேம் பேக் ஹோம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. தென் அந்த ஆஃபீஸில் கேட்டேன்னா, டோன்ட் வரி, அவள் சொல்கிறா இன்றைக்கி மேபி யூ வெயிட், அந்த கொரியரை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க, யூ வில் கெட் இட் டன் அப்படின்னு. என்னடா அது நம்மளுக்கு அவ்வளோதான். வி கேம் பேக் ஹோம். அன்றைக்கி போக முடியாது, ஃப்ளைட்டு கேன்சல் ஆயாச்சு. போகிறோமா இல்லையா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பெரியவா இத்தனை நம்ம பேருக்கு காமிச்சு கொடுத்துருக்காளே, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சரி, எவ்ரி சிங்கிள் பிளேஸ் தெர் வாஸ் ஒன் பர்சன் த்ரூ அவுட். எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து பெரியவா தான் வந்து ஒரு ஆஃபீஸில் எனக்கு வழி நடத்தின்னு இருந்தான்றது தான் ஐ பர்சனலி டுக். எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ஒரு ஆஃபீஸ்லையும், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள், இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பர்சன், அண்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒருத்தர், அவர் தான் எனக்கு இருந்தார். த்ரூ சம்மன் ஹி வாஸ் வித் மீன்றது தான் ஐ குட் ரியலைஸ். அப்போது வேறு யாருமே கிடையாது, காட்ஸ் அண்ட் பர்சன்ஸ் தான். பெரியவாளே தான் எனக்கு வந்து வேறு ஒரு பர்சன் மூலமாக ஹி வாஸ் வித் மீன்றது தான் ஐ ரியலைஸ்ட். அப்போது பாஸ்போர்ட் இல்லை அன்றைக்கி அந்த 22nd. ஸோ கேன்சல் ஆகிடுது. நான் கொரியர் ஆனால் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த ஸ்டேட்டஸை. நெக்ஸ்ட் டே வந்து அப்போது வந்து ஐ வாஸ் டெல்லிங் மை ஹஸ்பண்ட், சரி ஓகே இப்போ கையில் பாஸ்போர்ட் வந்துடுச்சுனா மட்டும் வி வில் டாக் அபவுட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ சேயிங், ஓகே நம்ம டிக்கெட் இருக்கா நான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிலிட்டி இருக்கணும், 3 சீட் இருக்கணும் அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வாஸ் ஆல்சோ தேர் இன் சென்னை அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் மீ. நீயும் நான் உன்னோட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், ஹவு கேன் ஐ அலோவ் யூ டு கோ அலோன். ஏன்னா அப்போ ஐ வாஸ் இன் மை 36th வீக் இல்லையா, எப்படி நீ தனியாக போவேன், என்னோட இன்லாஸையோ என்னோட பேரண்ட்ஸையோ நான் அப்போ கூப்பிட்டுக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் ரூல்ஸில் எல்லாருக்குமே வந்து அந்த அன்சர்டனிட்டி இருந்தது, ஃப்ளைட்ஸ் இல்லை. ஸோ யாராலையும் வர முடியாது, போனால் நான் தனியாக தான் போய் ஆகணும். ஸோ ஷி வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் மீ. போனால் அந்த 22nd வரல. ஸோ நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த ஸ்டேட்டஸ், கொரியர் ஸ்டேட்டஸ், என்னோட பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏர்லி மார்னிங் 23rd ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கிறது, யுவர் பாஸ்போர்ட் ஹஸ் ரீச் யுவர் டெஸ்டினேஷன், உன்னோட போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ கலெக்ட் இட்ன்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கிறது. இமீடியட்டாக ஐம் ஷோயிங் திஸ் டு மை ஃபாதர் அண்ட் நானும் என் அப்பாவும் போய் அந்த ரிசீவ் பண்ணிக்கலான்றதுக்கு போகிறோம். பார்த்தா அங்கே அந்த பாஸ்போர்ட் இருந்தது, கையெழுத்து போட்டு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மிக்சட் ஃபீலிங். என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாஸ்போர்ட்டுக்காக ஐம் கட்டிங் ஷார்ட் ஆல் மை இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் என்னெல்லாம் நடந்ததுன்றது. பட் திஸ் இஸ் அ மேஜர் திங். ஸோ நான் 23rd கார்த்தால் எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்துடுது. ஐ எம் டெல்லிங் மை ஹஸ்பண்ட், எனக்கு பாஸ்போர்ட் வந்தாச்சு, இப்போது குழந்தை இது, இந்த ஸ்பெல் செக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. அண்ட் உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து காலும் வருது, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து இது வருது, உனக்கு வந்து கோவிட் ரிப்போர்ட்டும் வந்துடுது அப்படின்ட்டு, யூ கேன் கம் டு தி ஹாஸ்பிட்டல் அண்ட் கலெக்ட் யுவர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பாஸ்போர்ட்டும் வந்தாச்சு, கோவிட் ரிப்போர்ட்டும் வந்தாச்சு. தீஸ் டூ வேர் மேண்டேட்ரி அப்போ இல்லையா. பாஸ்போர்ட் நம்மளுக்கு தெரியும் மேண்டேட்ரின்னு, இந்த கோவிட் ரிப்போர்ட் வாஸ் மோர் தென் தட். பாஸ்போர்ட்டை விட அதுதான் மெயினாக இருந்தது. ஸோ ஐ கால் மை ஹஸ்பண்ட் அகேன் அண்ட் ஹி செட் ஓகே நான் ஃப்ளைட்ஸ் இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. த சேம் நைட் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு இருந்தது. ஹி புக் த ஃப்ளைட். நம்ம எல்லாமே 22nd போகிற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்ததுனால பேக்கிங் வாஸ் ஆல் டன். ஏற்கனவே 2 o'clock நான் என்னோடய இடத்துல இருந்து சென்னை கிளம்புறேன். சென்னை கிளம்பி we were all going. அந்த இபாஸ் வாஸ் அகெயின் an issue. அப்போது நான் சொன்னேன் இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு ஒரு அங்கிள் ஹெல்ப் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு, டு மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராசஸ், யூ கோ டெல் யுவர் சிச்சுவேஷன் கைட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா. அவர் தான் வந்து கவலைப்படாத, இபாஸ் வந்து இது வேலிட் ரீசன் தான், யூஆர் ட்ராவலிங். ஸோ அதில் வந்து யாருமே வந்து they cannot stop you, you have a valid reason, you have tickets. இந்த மாதிரி ட்ராவலுக்குலாம் no restriction, don't worry about it ன்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு he got me pass. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணின்னு போயிட்டுருக்கோம், நான் என் பசங்க மட்டும், ஃப்ரம் மை பிளேஸ் டு சென்னை. போயிட்டு ஓகே என்ன, நான் ஒரு ஃப்ரெண்டோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆண்டி வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் தேர். நாங்கள் எல்லோரும் ஒன்றா போகிற மாதிரி போனால் அங்கே அந்த சென்னையில் வந்து ஸோ மெனி ஃபார்ம்ஸ் டு பி ஃபில்ட் அப், பசங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டு அது இதுன்னு ரொம்ப டூ மெனி ப்ராசஸ் அங்கே கிளம்பி வரைச்சேன்.
கிளம்பி எங்கள் லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு. பட் எனக்குமே சரி அந்த இன்னொரு ஆண்டிக்கும் சரி போர்டிங் பாஸே கொடுக்கல. என்ன அவள் வந்து எம்ப்ரேஜ் எம்ப்ளாயி வந்து என்னை வந்து கேட்குறா, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு. எஸ் அப்படின்னோடனே ஓகே ஷோ மீ யோர் ரிப்போர்ட், உன்னோட ஃபைலை கொடு அப்படின்ட்டு வாங்கிட்டு போயாச்சு. பிலீவ் இட் ஆர் அது எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப்டர் ஆல் திஸ் 4 months நம்ம வந்து 3rd month ஆஃப் ப்ரெக்னன்சியில் நான் போயிருக்கேன். 4 months ஆயிடுத்து. ஆஃப்டர் 4 months ஐ ஹேவ் டு ஏதோ ஃபைனலாக எனக்கு வந்து அந்த ஃப்ளைட்டும் அலோவ் பண்ணியிருக்கா அண்ட் ட்ராவலும் பண்ணணும், பாஸ்போர்ட்டும் கிடச்சிடுது. ஆஃப்டர் ஆல் திஸ் எனக்கு போர்டிங் பாஸ் கொடுக்கவே இல்லை. ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு போயாச்சு, ஃபைல் வாங்கிட்டு போயாச்சு. அகைன் திருப்பியும் நான் மாமாவுக்கு கால் பண்ணுறேன், அங்கே ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லேருந்து, மாமா இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்கா மாமா, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. ஏமா நீ கவலைப்படுற, பெரியவா உன்னோட இருக்கா, நீ கண்டிப்பாக ஃப்ளைட் பண்ண தான் போகிற அப்படின்றா. இப்போ அந்த மாதிரி நம்ம லோவாக இருக்க டைமில் தோஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் மாமா வந்து பெரிய ஒரு பெரியவாளே பேசுகிற மாதிரி தான். லைக் இசட் எல்லாரும் வீடியோ பார்த்து இது மாதிரி ஜிஆர் மாமா தான் பெரியவான்னு சொல்கிறச்செல்லாம் எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி யூ வில் நோ. அவர் சொல்ல கவலைப்படாதம்மா, பெரியவா உன்னோட தான் இருக்கா, நீ கண்டிப்பாக துபாய் கிளம்பி போயிடுவேன், நீ கவலையே படாத அப்படின்றான். 1/2 hour ஆச்சு, எங்களுக்கு போர்டிங் பாஸே வரவே இல்லை. எனக்கு அந்த ஆன்ட்டிக்கும் வரல. பிகாஸ் அவள் வந்து லேப் வந்து சர்டிஃபைட் லேபான்னு தெரியலன்ற டவுட்டு அவள் அந்த ஆன்ட்டிக்கு இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரவே இல்லை. அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு they are coming back and saying நீ வந்து 36 weeks ஆயிடுத்து உனக்கு. அந்த லெட்டரில் எனக்கு டாக்டர் கொடுத்த லெட்டரில் என்ன போட்டிருக்கான்னா 36 weeks + 1 day இருக்கணும். அவள் 1 weekன்ற மாதிரி போட்டாச்சு. ஸோ விச் இஸ் 37th week. 37th weekனா ஐ கேனாட் ட்ராவல் இல்லையா. அப்போ பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது, ஆஃப்டர் ஆல் திஸ் நம்மளுக்கு என்ன இது, வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ்ன்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் இருந்தது. என்னோடய லக்கேஜ்லாம் கூட நான் எடுத்துக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் டுக் மை கிட்ஸ், அவளோட ஸ்கூல் திங்ஸ் எடுத்துட்டேன். பாஸ்போர்ட் மட்டும்தான் என்னோட இது லக்கேஜ்லாம் நான் என்னோடய ஆற்றுலேயே விட்டாச்சு. போகிறோம் பரவாயில்ல, கிளம்பி போனால் பெட்டர். சிச்சுவேஷன் வாஸ் தட் பேட். இங்கேயும் சரி எனக்கு வந்திருக்கலன்னா கஷ்டம். அப்புறம் திருப்பியும் ஒரு 10 minutes கழிச்சு அவளே திரும்பி வரா. பிலீவ் இட் ஆர் நாட், எந்த ஏர்லைன்ஸ் எம்ப்ளாயும் வந்து ஒஃபிஷியலாக தானே பேசுவாள். நம்மளுக்கு வந்து they will not be very அவள் டு த பாயிண்ட் தானே இருக்கும். ஒன் லேடி கேம் பார்த்துட்டு சொன்னால், நான் பாபா மேலே பாரத்தை போட்டுட்டு நான் உன்னை அனுப்புகிறேன், கவலைப்படாத, நல்லபடியாக ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். நீ 4 months இங்கே வந்து ரொம்ப இருந்திருக்க அவே ஃப்ரம் யுவர் ஃபேமிலி அண்ட் வித் ஆல் த கிட்ஸ் அண்ட் யுவர் ப்ரெக்னென்சி. நீ வந்து கஷ்டப்பட்டிருக்க, கவலையே படாத, ஐ வில் சென்டியோ, நீ இது பண்ணிக்காத. அங்கே அந்த 36 + 1 week வந்து டேட் படி பார்த்தானா தட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் த லெட்டர். ஸோ 36th வீக்கோட லாஸ்ட் டேயில் நான் இருக்கேன். நெக்ஸ்ட் டே 24th இருந்ததுன்னா தட் வில் பி மை 37th week. போய் நான் வந்து அப்போது போர்ட் பண்ண விட்டுட்டேன், பாபா மேலே பாரத்தை போட்டுட்டு ஐ எம் சென்டிங் யூ. அந்த ஆண்டிக்கும் வந்து தே செட் ஓகே யூ கேன். போர்டிங் பாஸும் கொடுத்தாச்சு. வி வேர் கெட்டிங் இன் டு த ஃப்ளைட். அப்போ ஃப்ளைட்டில் யாருமே இருக்கலை. ஒரு 20 to 30 passengers மட்டும்தான் இருப்போம். நாங்கள் அங்கே போகிறோம், உள்ளே போய் உட்காண்ட உடனே அந்த ஏரோஸ்டஸ் கேட்குறா, யூ ஆர் த லேடி, யூ ஆர் ஃப்ளைங் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்றா. ஆனால் ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக பெரியவா தான் நம்மளுக்கு கூட வரா. ஸோ வி நீட் நாட் பாதர் அபவுட் எனிதிங். இந்த இவ்வளோ தூரம் நம்மளை அழைச்சின்னு வந்தவா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேஃபாக தான் வச்சுப்பேன். அண்ட் மோரோவர் ஜிஆர் மாமா வாஸ் த்ரூ அவுட் டெல்லிங் மீ, கண்டிப்பாக நீ வந்து சேஃபாக தான் கிளம்புவேன், கவலையே படாத, உனக்கு டெலிவரி அங்கே தான் ஆகணும். ஸோ 23rd நைட்டு நாங்கள் ஃப்ளைட்டு 9 o'clock அங்கே ஃப்ளைட்டு. இங்கே இந்த ஏர் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுனால வி ரீச்ட் துபாய் on 23rd July 11 o'clock வீட்டுக்கு வந்தாச்சு ஆஃப்டர் 4 months. ஸோ என்னோடய பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ, ஒரு நைட்மேர் மாதிரி இருந்தது. ஆஃப்டர் ஆல் திஸ் வி வேர் ஹாப்பி அட் மை பிளேஸ். ஆனால் இந்த ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ, இந்த லாக்டவுனு, இந்த கோவிடு, அதெல்லாமே வந்து இட் வாஸ் அஃபெக்டிங் அஸ். அதர்வைஸ் வி வேர் ஆல் ஹாப்பி, ஹெல்த்தி. நம்ம அத்தனை வாட்டி வெளில போயிட்டு வந்திருக்கோம், நம்மளுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே வரவே இருக்கலை.
ஸோ யூஆர் ஆல் தேங்க்ஃபுல். அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸ்க்கோ அவளுக்குலாம் வந்து ஒரே டென்ஷன், ஐயோ குழந்தைய தனியாக அனுப்புகிறோமே, நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக நம்மளால் போக முடியலையேன்றது தேவர் ஆல் வெரிட். பட் ஐ வாஸ் டெல்லிங் தம், கண்டிப்பாக கவலைப்படாதம்மா, பெரியவா இஸ் வித் மீ, பெரியவா இஸ் வித் ஆல் அஸ், நம்மளை அவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவார், நீ கவலையப்படாத. மை ப்ராப்ளம் வாஸ், மை worry was to make sure they are safe. ஏன்னா நம்ம வந்து வேறு வழியே கிடையாது, நம்ம போய் தான் ஆகணும். பட் ஐ ஹாவ் டு மேக் ஷுர் தே ஆர் சேஃப் அட் தேர் ஓன் பிளேஸ். அதனால் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு ஐ வாஸ் டெல்லிங் மை பேரண்ட்ஸ், நீங்கள் 2 பேருமே சேஃபாக இருங்கோ. தட் இஸ் what is more important now than worrying for all this. I'll manage somehow, don't worry, பெரியவா is with me ன்னு சொல்லிட்டு பெரியவா படம் கையிலேயே வச்சுட்டு ஐ ட்ராவல்ட். ஃப்ளைட்டில் எல்லாருக்கும் யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, 36 வீக்ஸ் டெலிவரி ஆகிடுத்துனா என்ன பண்ணுறதுட்டு. பட் நத்திங், இட் வாஸ் ஸோ ஸ்மூத். நல்லபடியாக ஃப்ளைட் ஆன் டைம், ஏர் டிராஃபிக் இல்லாததுனால வி ரீச் early ஆல்சோ. இங்கே வந்து ஆஃப்டர் 4 months ஆஃப்டர் ஆல் திஸ், அது ஒரு பெரிய மிராக்கிள் இல்லையா. காட்ஸ் அண்ட் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து த்ரூ அவுட் அந்த 10 days நடந்தது வந்து ஜூலை 9th ஜூலை 26 வரைக்கும் தான் உனக்கு ஃப்ளைட்டுன்னும் போது நம்ம வந்து பாஸ்போர்ட் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாதுன்னு டிசைட் பண்ணி உக்காண்டிருக்காச்ச. ஆல் ஆஃப் அ சடன் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி டிசைட் அனௌன்ஸ் பண்ணது அடுத்த நாள்லேருந்து தட் 1 week was so crucial. எல்லாமே பேக் டு பேக் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் 23rd நான் இங்கே வந்தாச்சு. ஸோ வந்துட்டதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருக்கும் பேக் இன் இண்டியா எல்லாருக்கும் ஒரு ஐயோ யார் இப்போ டெலிவரி எப்படி தனியாக பார்த்துப்பா, எப்படி யார் இருக்கா எங்கள் ஹெல்ப்புக்கு அப்படின்ற அந்த வரி இருந்தது. பட் என்னவோ எனக்கு பெரியவா தான் ஜிஆர் மாமா சொன்னதை, எனக்கு எல்லாரோட ப்ரேயர்ஸ், ஐ வாஸ் டூயிங் மை குரு பூஜா இல்லையா, எனக்கு எல்லாமே பெரியவா நம்மளோட இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வரி பண்ணணும் அப்படின்றது ஸோ கான்ஃபிடென்ட். யாரானா சொன்னால் கூட தே வில் நாட் பிலீவ்னா இவளுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்ற மாதிரி. பட் ஐ வாஸ் வெரி ஷுர் பெரியவா இருக்கா, பெரியவா தான் நம்மளுக்கு டெலிவரி பார்க்க போகிறா. ஸோ வை வரி வென் ஹீ இஸ் தேர்ன்ற மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு 1 week அந்த இதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஹெல்ப் அட் ஹோம். யார் குழந்தைய பார்த்துப்பா டெலிவரிக்கு போனால். ஐ வாஸ் டியூ ஆன் August 24th. ஸோ ஐ கேம் பேக் ஆன் July 23rd. இதில் ஜிஆர் மாமா சொல்லிகிட்டே இருப்பா, டோன்ட் வரி, யூ வில் நாட் கோ க்ளோஸ் டு யுவர் டெலிவரி, அதுக்கு முன்னாடியே நீ ட்ராவல் பண்ணிவிடுவேன், ஸோ டோன்ட் வரி. ஸோ அதுவும் நடந்தது, இது சேஃபாகவும் வந்துட்டோம். இங்கே வந்து எனக்கு அந்த கோவிட் டெஸ்ட்டும் எடுத்தால் தட் ரிப்போர்ட் வாஸ் ஆல்சோ நெகட்டிவ். குழந்தைகளுக்கு கிடையாது. இங்கே வந்து டெலிவரிக்கு வந்து ஐ நீட் சம் ஹெல்ப் இல்லையா. இங்கே யார் இருக்கா, ஹஸ்பண்ட் இஸ் அலவுட், என்னோட லேபர் அப்போ ஹீ இஸ் த ஒன்லி பர்சன் அலவுட். குழந்தையில யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்போது வந்து சரி யாரானா ஒரு ஹெல்ப் தேடலாம். நம்ம இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் இருந்ததில்லை ஆற்றுக்கு பார்த்துக்கிற மாதிரி குழந்தைய, ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஸோ நம்ம யாரானா வெளியிலேருந்து தான் ஐ ஹேவ் டு டேக் மெய்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிலீவ் இட் ஆர் நாட், அது ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஐ ஃபவுண்ட் அ வெரி குட் லேடி. அப்போ அந்த 1 weekலேயே எனக்கு அந்த டெலிவரி, க்ளோஸ் டு மை டெலிவரி, அது வரைக்கும் நான் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம். அந்த க்ளோஸ் டு மை டெலிவரி ஒரு 1 week முன்னாடி வந்து ஐ ஃபவுண்ட் அ பர்சன். ஷி வாஸ் வெரி குட். நான் சொன்னேன் எனக்கு எப்போ டெலிவரி ஆகும், டே டைம் ஆகுமா நைட் டைம் ஆகுமா எனக்கு தெரியாது, பட் யூ பி ஹியர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஷி வாஸ் கைண்ட் எனஃப், ரொம்ப நல்லா ஷி டுக் ஓவர் என்னோட இந்த குழந்தைய பார்த்துக்கிறதோ. ஏன்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் குழந்தைய விட்டதும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு அதுவும் இருந்தது. பட் ஐ வாஸ் ஸோ ஷுர் சம்திங் வாஸ் டெல்லிங் மீ இன்சைட், கண்டிப்பாக பெரியவா தான் இருக்கா, அவள் பார்த்துப்பா. ஐ வாஸ் வெரி ஷுர் ஈவன் he is going to show me the person who is going to be with me in the delivery timeல வீட்டை பார்த்துக்கிறதுக்கு he will definitely send a person. அப்போ எனக்கு அதே டைமில் எனக்கு வந்து குழந்தைய டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு கூட ஒரு ஆள் வந்து எனக்கு கிடச்சாச்சு. ஷி வாஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ எனக்கு டெலிவரி ஆக போகிறது, எனக்கு லேபர் வந்துடுது. அகெயின் ஐ எம் டேக்கிங் மை பெரியவா பிக்சர். எனக்கு லேபர் வந்துடுது. ஐ எம் கெட்டிங் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் அங்கே வந்து ஊரில் பயந்துகிட்டே இருக்கோம், ஐயோ லேபர் வந்துடுதா, எப்படி மேனேஜ் பண்ணுவா, இவா குழந்தை எப்படி மேனேஜ் பண்ணுவா, எப்படி ஆக போகிறது டெலிவரின்னு தேவர் ஆல் டென்ஸ்டு இருக்கும் இல்லையா. இங்கே கூட யாரும் இல்லை ஃபிசிக்கலாக. ஸோ மை ஹஸ்பண்ட் வாஸ் வித் மீ. என்னோடய குழந்தைங்க 2 பேருமே வந்து தேவர் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங். என்னோடய பெரிய பையன் 9 year old அண்ட் சின்னவன் வந்து 6 year old.
ஸோ they were so understanding. அம்மா கவலைப்படாதம்மா. ஐ யூஸ் டு டெல் தம் கண்டிப்பாக பாரு பெரியவா வந்து நம்மளோட தான் இருக்கா, ஜஸ்ட் கீப் ப்ரேயிங் ஃபார் மீ தட் இட் ஷுட் எவ்ரி திங் ஷுட் கோ ஆன் வெல். கவலைப்படாதம்மா. தேவர் ஆல்சோ கிவிங் மீ தட் கான்ஃபிடென்ஸ். அந்த பொண்ணும் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தா அதில். ஐ வென்ட் டு மை டெலிவரி. அந்த நைட் அட்மிட் ஆகிட்டு ஐ வாஸ் லிசனிங் டு தோடகாஷ்டகம் அண்ட் மகாபெரிவாச்சரணம் சொல்லிகிட்டே இருந்தேன். அவள் இன்டியூஸ் பண்ணால் லேபர் வந்துடுத்து. இன்டியூஸ் பண்ணி அடுத்த நாள் எனக்கு 21st நைட்டு நான் அட்மிட் ஆகிறேன். எனக்கு ஐ ஹேட் பெயின்ஸ் இல்லையா, ஸோ இன்டியூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் 23rd மத்தியானம் எனக்கு வந்து குழந்தை பிறந்துடுத்து. ஆப்வியஸ்லி இட் வாஸ் காமாட்சி. அந்த டாக்டர் வந்து சொல்கிறா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி பிக் டிவோட்டி, வெரி ஸ்டான்ச் டிவோட்டி ஆஃப் மகாபெரிவா. பாதுகாலாம் வச்சு பூஜை பண்ணுவா. இந்தா உன் காமாட்சி அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கு எல்லாம் பயங்கர கூஸ்பம்ஸு. ஏன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது என்ன குழந்தை என்ன அப்படின்றதுலாம். அவள் வந்து அப்படியே சொல்கிறா. இதில் என்ன நான் ஒரு மென்ஷன் பண்ணோன்னா, இந்த ப்ரெக்னென்சி இந்த டைம்லேயே வந்து எனக்கு ஏதோ ஒரு கனவு சொல்கிறது, அது என்னன்னு சொல்கிறதுலாம் தெரியல. பெரியவாளே சொல்கிற மாதிரி காமாட்சி தானே வேணும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு சொல்கிற மாதிரியே ஒரு இருந்தது. த சேம் டோன் ஐ காட் ஃப்ரம் மை டாக்டர். இந்தா காமாட்சி, உன்னோட காமாட்சி இந்தா அப்படின்னு. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வந்தது. ஸோ ஒரு என்ன ட்ரீம் கம் ட்ரூ. பெரியவா நம்மளுக்கு வந்து காமாட்சி ரூபத்தில் பெரியவா நம்ம பார்த்துக்கு வந்தாச்சுன்றது. ஸோ டெலிவரி வாஸ் ஸோ ஸ்மூத். அதுக்கப்புறம் போஸ்ட் டெலிவரி வாஸ் டூ குட். அப்போ குழந்தைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அந்த நெக்ஸ்ட் டே. ஆனால் குழந்தைக்கு ஜாண்டஸ் வந்துடுது. பட் அகெயின் ஐ வாஸ் நாட் பேனிக்கிங். எனக்கு அப்பையும் வந்து ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட், பெரியவா நம்மளோட இருக்கா, ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு அப்படின்ட்டு. ஷி வாஸ் ஆல்சோ ஃபைன். அப்போ த நெக்ஸ்ட் டே சரியாக போயிடுத்து. we came back home. போஸ்ட் டெலிவரி அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் வந்து மேனேஜ் பண்ணதும் வந்து இட் வாஸ் டூ குட். அந்த பொண்ணும் பார்த்துட்டு ஐ வாஸ் ஆல்சோ ரெக்கவரிங் வெல். இமீடியட்டாக டெலிவரிக்கு அப்புறம் வீக் லேட்டர் பசங்களுக்கு திருப்பியும் ஆன்லைன், அடுத்த டேர்மோட ஆன்லைன் ஸ்கூல். ஸோ எல்லாமே போயிட்டு இன்பிட்வீன் யாருமே வந்து பார்க்கவே இல்லை. எல்லாம் வீடியோ கால்ஸில் தான் வந்து குழந்தைய காமிக்கிறது, புண்ணியாவச்சனம் பண்ணுறதுலாம் வந்து வீடியோ காலில் எல்லோரையும் கூப்பிட்டு ஜூம் காலில் பார்த்து தான். நோபடி அப்போ வரவே இல்லை. இன்லாஸ்லையும் பேரண்ட்ஸாலையும் வந்து வர முடியாத சூழ்நிலை. அப்போது எங்களுக்கும் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா கேசஸ் வேர் இன்க்ரீஸிங் ஹியர் ஆல்சோ, இன் துபாய் ஆல்சோ அண்ட் பேக் இன் இண்டியா அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது இல்லையா. ஸோ எங்களுக்கு கூப்பிடுறதுக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. கூப்பிட்டா என்னடா ஆகும், ஃப்ளைட்ஸ் வந்து ப்ராப்பர் ஃப்ளைட்ஸ் கிடையாது, இன்னும் இப்போ ரெஸ்ட்ரிக்டடாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படியே போயிட்டே இருந்தது. அண்ட் எவ்ரி திங் ஒரு மாதிரி ரொட்டீனாக இருக்கும். ஸ்கூலு குழந்தை அப்படியே ரொம்ப க்ளோஸாக டைட்டாக இருந்தது. பட் வி வர் ஆல் ஹாப்பி. டச்வுட் பொன் குழந்தை வந்துடுது ஆற்றுக்குன்றது வந்து ஜிஆர் மாமா சொல்லுவாள் அந்த இதில் குரு பூஜையில் வந்து, நீ வேண்டியதும் கிடைக்கும் வேண்டாததும் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ தட் ஹேப்பன்ட். அது ஒரு மாதிரி நம்மளுக்கு த்ரூஅவுட் திஸ் குரு பூஜா நம்மளுக்கு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட். நம்ம அப்போ தான் எனக்கு வந்து இந்த வீடு ஷிஃப்ட்டும் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ஊருக்கு இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி தான் வந்து வி ஷிஃப்டட் டு அ நியூ ஹவுஸ். பழைய ஆற்றுலேருந்து அப்போ இங்கே எதிர்க்க வந்து காலியாக இருக்குதுன்னு சொன்னால், ஸோ வி தாட் ஓகே வி லைக் த ஹவுஸ். நாங்கள் வந்து பார்த்தோம், பிடிச்சது, அந்த ஹவுஸ்க்கு மாறியாச்சு. ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிளான்டாக. அதுக்கப்புறம் தான் ஐ நியூ ஐ எம் ப்ரெக்னென்ட் ஆல்சோ. ஸோ எல்லாமே வந்து அது மாதிரி நடந்துட்டுருக்கச்ச ஒரே ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண முடியாது, நடக்கிறச்ச தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆமாம்ல, இப்போ இது ஒரு மாதிரி ப்ரீ பிளான்ட் மாதிரி. ஹீ நோஸ் ஆல் த பிளான். ஸோ ஹீ வில் கைட் அஸ் எவ்ரி திங்ன்ற மாதிரி. நான் வந்து அவ்வளோதான் குழந்தை பிறந்து இங்கே வந்து எங்களுக்கு அது ஓடிகிட்டே இருந்தது. இன்னும் யாருமே குழந்தைய பார்க்கலையே, எப்போ பார்க்க போகிறா அப்படின்றது. போஸ்ட் டெலிவரி ஆல்சோ ஆஃப்டர் மை ரெக்கவரி எனக்கு இந்த ஒரு 3rd 4th மந்தில் வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் குரு பூஜா அகேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து குரு பூஜைக்கு பெர்மிஷன் வேணும். செகண்ட் டைம் இட்ஸ் ஓகே, நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கண்டினியூ டூயிங் தட் பூஜா. அப்புறம் பார்த்தா செகண்ட் டைம் நான் இங்கே போஸ்ட் டெலிவரி ஐ எம் ஸ்டார்டிங் த பூஜா. 2 weeks ஆச்சு. குழந்தையும் வந்து 7 months ஆயாச்சு. அவளுக்கு 6 months முடிஞ்சிடுது.
டக்குன்னு மை ஹஸ்பண்ட் டோல்ட் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் இந்தியா போகிறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு. எனக்கு ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். ஐயோ திருப்பியும் லாஸ்ட் மார்ச்லேருந்தே இப்போ வந்து இட் வாஸ் பிக் இது ட்ரபிள், இப்போ திருப்பியுமா அப்படின்ட்டு ஐ வாஸ் ஆல்சோ எக்ஸைட்டட். ஏன்னா யாருமே குழந்தைய பார்த்துருக்கல. ஆனால் இப்போ போகிறோமே ட்ராவல் வந்து whether it will be good or bad to travel, எதனா இந்த மாதிரி ஒரு மாட்டின்ட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அகெயின் ஐ கான்டாக்டட் ஜிஆர் மாமா. கான்டாக்ட் பண்ணால் வந்து டோன்ட் வரி, அவர் மெயில் அனுப்பியிருக்காரு, டோன்ட் வரி எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ், யூ கேன் கம் டு இந்தியா. ஸோ 10 டேஸ் தான். நாங்கள் 18th போகிறோம், 31st we are coming back. 18th of April போகிறோம், 31st of April we are coming back to துபாய். இதுதான் பிளான். அதே மாதிரி 1 week இங்கே 1 week இங்கே அண்ட் we completely decided we are not stepping out of the house anywhere. இங்கேருந்து போனால் திருப்பியும் பேக் இன் துபாய் தான். நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து we are not stepping outside, வீட்டுலேயே தான் இருக்க போகிறோம். அண்ட் believe it or not, இங்கேருந்து மாமா அந்த மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம போகலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போது இங்கேருந்து இந்த கோவிட் டெஸ்ட் எல்லாமும் எடுத்துட்டோம், குழந்தைக்கும் இருந்தது. ஸோ இட் கேம் நெகட்டிவ். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண ஆரம்பித்து ஒரு மாதிரி குயிக்காக டிக்கெட் புக் பண்ணி குயிக்காக வந்து பேக் பண்ணி வி வென்ட். அண்ட் இப்போ அந்த எல்லாருமே வந்து குழந்தைய பார்த்துட்டா வி கேம் பேக் ஆன் 31st as planned. ஸோ வந்தோம், எங்களுக்கு டெஸ்ட் எடுத்தால் ஸோ அதுவும் வந்து நெகட்டிவ் தான். இது எதுக்காக சொல்கிறேன் இந்த ட்ரிப்புனா, ஸோ these are major miracles for me. அந்த குழந்தை கன்சீவ் ஆனது, பொன் குழந்தை கன்சீவ் ஆனதும் இஸ் அ மிராக்கிள். அண்ட் லாக்டவுனில் மாட்டின்ட்டு how I came back to Dubai, that is a very big miracle. இப்போ தேர்ட் வந்து நான் இந்த ட்ராவல் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை, we didn't plan also. அது all of a sudden it happened, it went so well. நாங்கள் 10 days சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தாச்சு பேக் ஹோம். இதெல்லாம் த்ரூ அவுட் வந்து குரு பூஜை அண்ட் ஜிஆர் மாமா. ஸோ இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் ஸோ சாரி மாமா, டிலே ஆகிடுத்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் எல்லாருக்குமே யாரெல்லாம் ஹூஎவர் இஸ் கோயிங் த்ரூ தேர் டஃப் டைம், டோன்ட் லூஸ் ஹோப். கண்டிப்பாக இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ த சேம். ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப சொல்கிறச்ச நல்லா தான் இருக்கும், பட் நம்மளாக அதை புரிஞ்சுட்டா தான் உண்டு. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் அந்த மாதிரி கோத்ரூ பண்ணுறச்ச யூ ஜஸ்ட் ஹோல்ட் பெரியவா வர மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. ஹீ வில் கைட் அஸ் த்ரூ அவுட் எனி திங். அண்ட் அதே மாதிரி ஜிஆர் மாமாவுக்கு வந்து நம்பர் அவ்வளோ வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி கூட எனக்கு கிடச்சதே கிடையாது. அண்ட் எனக்கு எப்போது அந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் எப்போ தேவையோ அப்போ தான் எனக்கு கிடச்சிது. ஸோ ஹூவர் இஸ் ட்ரைங் டு ஜிஆர் மாமா, டோன்ட் லூஸ் ஹோப். நம்மளுக்கு எப்போ தேவையோ அவரோட ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிடும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாள்ல பெரியவா, வந்து ஒரு டிவோட்டி வந்து போய் கேட்பா, நான் எவ்வளோ பூஜை பண்ணுறேன், எவ்வளோ உனக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் யூ நாட் டேக்கிங் ஆல் மை ட்ரபிள்ஸ் அவே அப்படின்னு சொல்கிறச்ச பெரியவா சொல்லுவாளாம், ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டை டாக்டர் அட்டென்ட் பண்ணுவாளா இல்லை சாதாரண ஃபீவரில் இருக்க பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ணுவாளா அப்படின்றது. ஸோ சேம் அப்ளைட் டு மீ அஸ் வெல். எப்போ கிரிட்டிக்கலாக நம்மளுக்கு எப்போ பெரியவா வந்து ஜிஆர் மாமா மூலமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாளோ ஹி வில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட். டோன்ட் லூஸ் ஹோப். அண்ட் ப்ளீஸ் யாருக்கெல்லாம் ஐ டோன்ட் நோ வெதர் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் இன்ஸ்பைரிங் டு எனி ஆஃப் யூ, பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து ப்ளீஸ் டூ குரு பூஜா. நம்ம அந்த குரு பூஜா மிராக்கிள்ஸ் அந்த சேனலுக்கு வந்து மாமாவோட இமெயில் ஐடி வரும், மாமாவோட கான்டாக்ட் நம்பர் வரும். உங்கள் டைம் வரச்ச டெஃபினெட்லி யூ வில் ஸ்டார்ட் டூயிங். பட் எனிவே டோன்ட் லூஸ் ஹோப். பெரியவாளை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அண்ட் ஸோ மெனி தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள். அந்த குரு பூஜா அந்த டீம் ஃபுல்லாக மாமா கீழே ஒர்க் பண்ணுற சவிதா ஆண்டி, சௌமியா ஆண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க்கிங் டுகெதர். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் to my experiences. And Mahapariva Charanam. Thank you.